श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषत् शांति मंत्रम एल्लोरू सेर्ந்து சொல்லுவோம்। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इंद्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः। स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषत् नालावद अध्यायम 3-4 मंत्रंगल। प्राणाग्नय एवैतस्मिन् पुरे जाग्रति गार्यपत्यो हवा एषोपानो एषोऽपानः व्यानो अन्वाहार्यपचनो व्यानो अन्वाहार्यपचनो यद्गार्हपत्यात् प्रणीयते। प्रणयनाद आवहनीयः प्राणः आहवनीयः प्राणः यदुच्छ्वास निश्वासः यदुच्छ्वास निश्वासौ एतौ आहुति समं नयतीति स समानः मनो हवाव यजमानः इष्टफलमेवोदानः स एनं यजमानम् अहरः ब्रह्म गमयति। இந்த 4வது அத்தியாயத்திலோ 4வது சிஷ்யன் சௌரியாயணி கார்க்யः குருவான பிப்பலாதர்கிட்ட 5 கேள்விகள் கேட்கிறான். முதல் கேள்வி வந்து கனவு காணும்போது முக்கியமாக கனவுன்னு தான் சொன்னோம், நித்திரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கனவு நித்ரை பக்கத்தில் இருக்கிறதுனால நித்ரா பற்றி தனியாக கேள்வி இருக்கிறதுனால இந்த கேள்வி முக்கியமாக முதல் கேள்வி கனவு பற்றினு எடுத்துக்கிறோம். சரி, கனவுலையோ நித்திரத்துலையோ யாரெல்லாம் தூங்கி போகிறாங்க அப்படின்னா வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, எந்தெந்த அவயவங்கள்? முதல் கேள்வி. அதுக்கு பதில் சொன்னார். ஒரு உதாரணம் சொல்லி
பதில் கொடுத்தார். எப்படி சூரியன்லேருந்து உதயிக்கிற சூரியன்லேருந்து எல்லா கிரணங்களும் வந்து அஸ்தமிக்கிற சூரியன் முதல்ல எடுத்துக்கணும். என்ன கனவு உள்ளே போகிறதில்ல, உள்ளே போய் வெளியில் வரணும். அஸ்தமிக்கிற சூரியனுக்குள்ளே எப்படி அவர் அஸ்தமிக்க ஆக 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 கிரணங்கள் எல்லாமே இழுத்துக்கப்பட்டு அவருக்குள்ளே போய் லயிச்சு போன மாதிரி தேஜோ மண்டலத்தில் திரும்பி சூரிய உதயம் ஆகும்போது எப்படி அந்த கிரணங்கள் எல்லாம் பிரசரித்து வெளியில் வியாபிக்கிறதோ அந்த மாதிரி இங்கே 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் இதெல்லாமே கூட தூங்கி போகிறது. அதுக்கு வேலை இல்லை, எதுவுமே வேலை பண்ணல அப்படின்னு பதில் கொடுத்தாரு. ரெண்டாவது கேள்வி, சரி அப்போது வேறு யார் தூங்காமல் இருக்கிறான்? வேறு யாராவது வாட்ச்மேன் தூங்கக்கூடாது இல்லை, அப்படி யாராவது இருக்காங்களான்னா அதுக்கு பதில் ரெண்டாவது கேள்வியில் பிராணங்கள் அங்கே 5 முடிச்சு இருக்கு, தூங்கலை, எவேக்கனாகவே இருக்கு 5 பிராணங்கள். அந்த விஷயந்தான் கடந்த வாரம் நான் இந்த 3-4வது ஸ்லோகத்தில் இருக்கிற அர்த்தத்தின் சாராம்சம் மொத்தத்தின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ படித்தோம், ஜஸ்ட்டு அப்படியே வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதை அன்றைக்கி கேட்டதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். சரியா? 5 பிராணங்கள் அப்படின்னு சொல்லும்போது 5 பிராணங்களும் தூங்காமல் இருக்கே, அது தூங்கிறதில்லை, ரெஸ்ட்டு கண்டினியூஸாக காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்த சரீரத்தினை అని சொல்லியிருக்கலாம். ஆனால் உபனிஷத்து வந்து நல்ல ஒரு உதாரண தாஷ்டாந்தம் எடுத்துக்கிட்டு அந்த திருஷ்டாந்தம் எடுத்துக்கிட்டு திருஷ்டாந்தம் இதே மாதிரி தான் இந்த பிராணங்கள் இங்கே பண்ணுறது. எப்படின்னா ஒரு அக்னிஹோத்திரத்தில் எப்படி ஒரு 7 பேர் முக்கியமாக தேவைப்படுறதோ அந்த அக்னிஹோத்திரம் செய்யும்போதும் அதே மாதிரி இங்கே இந்த 5 பிராணங்களும் ப்ளஸ் அந்த இன்னும் 2 பேர் அக்னிஹோத்திரத்தில் ஆகுதி பண்ணுற அந்த புரோஹிதனும் ரித்விக் அப்புறம் எஜமானன் 7 பேருன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பதங்களை பார்த்துக்கிட்டே அந்த அர்த்தம் போன வாட்டி நான் என்ன சொன்னானது உங்களுக்கு இப்போது மறுபடியும் ஞாபகம் ஆகும். 3வது மந்திரம் பார்த்தீங்கன்னா பிராணாக்னய. ஸோ பிராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 அக்னிகள் அவங்க தான் அந்த 5 பிராணங்கள் தான் ஏதஸ்மின் புரே ஜாகிரதி, அந்த சரீரத்தில் தூங்காமல் வேக்ஃபுல்லாகவே இருக்கு அக்னிகள் மாதிரி. அண்ணா அப்போ அக்னிகள்னு எதுக்கு சொல்கிறீங்கன்னு சந்தேகம் வரக்கூடாது இல்லையோ, அதுக்காக இதில் வந்து உள்ளக்கி போகிற ஒரு பிராணம் இருக்குது பார்த்தீங்களா, அபான வாயு, அதுக்கு பேர் அது வந்து கார்ஹபத்யோ ஹவா ஏஷ அபானஹ. அந்த உள்ளக்கு போகிற அபான வாயு இந்த கார்ஹபத்திய அக்னி மாதிரி, அது உள்ளக்கு முதல்ல போகணும் இல்லையோ. அப்படின்னா கார்ஹபத்திய அக்னி అనేది ஒன்று எப்பவுமே இருந்தால் அங்கே நின்று அந்த கிரகஸ்தனும் எல்லாம் அப்புறம் அதில் வந்து எடுத்துக்கிட்டு ஆவகனீய அக்னின்னு பண்ணி அதனால பல யக்னங்கள் பண்ணுவானோ. ஸோ அதே மாதிரி தான் இந்த அபான வாயு கார்ஹபத்திய அக்னியோட கம்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஏஷா அபானஹ. அபான அதே போயிட்டு அப்புறம் வியானஹ அன்வாஹாரஹ பச்சனஹ. ஓகே, தட்சிணாக்னி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அது எப்படின்னா இந்த வியான பிராண அந்த தட்சிணாக்னி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த தட்சிணாக்னிக்கு பேர் அங்கே தட்சிணாக்னின்னு கொடுக்காம அன்வாஹாரஹ பச்சனஹான்னு ஒரு தனிப்பட்ட பேர் கொடுக்கப்பட்டது. அப்புறம் 2 பிராணங்கள் பற்றி சொல்லியாச்சு. ஆனால்
நம்ம படிக்கிற ஆர்டரில் இல்லாமல் முதல்ல அபானம் சொல்லி அப்புறம் உடனே வியான பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எத் கார்ஹபத்யாத் பிரணீயத்தே, அந்த கார்ஹபத்யாக்னிலிருந்து எடுக்கப்பட்ட அக்னி என்ன இருக்கின்றனதோ அது வந்து பிரணயனாத் ஆகவனீய பிராணஹ. பிரணீயத்தேன்னு அதில் வந்து எடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் உருவான உபயோகப்படுத்தப்படுறார். பிரணீயத்தே அந்த பிரணயநாத் அந்த எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து ஆகவனீயன்னு சொல்லப்படுறது. அதுதான் பிராணவாயு. அப்படின்னா உள்ளக்கு போனது தானே காற்று வெளியில் விடுறோம். உள்ளக்கு போகாத காற்றை வெளியில் விட முடியும், உள்ளக்கு போனது தான். அப்படின்னா இந்த உள்ளக்கு போனோன்னா எப்பவுமே அங்கே இருக்கிறது கார்ஹபத்யாகின்னு அதிலேருந்து எடுத்துக்கணும். அப்போ பிராண வெளியில் விடுற வாயு அது ஆகவனீய அக்னி என்ன அப்படின்னு சொல்லி 3 பிராணங்களை பற்றி சொல்லியாச்சு. 3 அக்னிகளுக்கும் அது சமன்வயப்படுத்திட்டோம். அப்புறம் 4வது மந்திரத்தில் இந்த ஆவகனீயம் என்ன பண்ணும், வெளியில் போகிற இந்த பிராணம் எத் உச்வாச நிஸ்வாச இந்த உச்வாச நிஸ்வாச நடக்கும். அப்படின்னா ஒரு வாட்டி உள்ளே போனதே வெளியில் அனுப்புறதுனால மறுபடியும் உள்ளக்கு அபான வாயு வருது, மெல்ல போகிறது, இப்படி வெளியில் போகிறது. இப்படி காற்று எடுக்கிறது காற்று விடுறது அது நடக்கிறது. உச்வாச நிஸ்வாசன இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் அது வந்து டியூயல் கேஸ்னால நான் மாற்றி படுத்திருக்கேன். நிஸ்வாசௌ ஏதௌ. இப்போ இது ரெண்டுமே ஒழுங்காக நடக்கணும். உள்ளக்கு போகிறதே வெளியில். அப்படின்னா கார்ஹபத்யாக்னி அணைஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் குருஹஸ்தனன்னு சொன்னோம். அப்போ அது வச்சுட்டு சும்மா வச்சுக்கிறது இல்லை, அது வச்சு நீ தினந்தோறும் மிச்சம் அக்னிஹோத்திர காரியங்கள் மொத்தம் 20 வெரைட்டி ஆஃப் அக்னிகள் இருக்காமா. அது பேரே தெரியாது நமக்கு. அந்த ஒரு கார்ஹபத்திய அக்னி வச்சு வேறு 20 வெரைட்டி ஆஃப் யக்னம்ஸ் பண்ணுவானா. சிலது ரெகுலரு, சிலது மாற்றி மாற்றி 15 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி இப்படி ஏதோ பண்ணி பெரிய யக்னம் அப்படியெல்லாம் கூட இருக்கும். அப்படி அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது யார்? அக்னி தட்சிணாக்னி ஆவது, கார்ஹபத்திய அக்னி ஆவது, அப்புறம் முக்கியமாக ஆவகனி அக்னி ஆகுது. இது ரெண்டும் கரெக்டான இடத்துல வைக்கிறது. அந்த புரோஹிதன் பண்ணிகிட்டே இருக்கணும், கவனிக்கணும், மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் அவர் பேர் வந்து ஆகுதி. ஆகுதி பண்ணுற அந்த வாயு என்னது? புரோஹிதன் யார்? சமான வாயு. சமான வாயு ஹேஸ் டு மெயின்டைன். அது பார்த்துக்கணும் இது ரெண்டும் சரியாக போகிறதா வருதா இல்லையான்னு. சமம் நயதி இது சமானஹ. சமமாக இது நடத்த வைக்கிறதுனால அதுக்கு பேர் சமான வாயு. அப்புறம் எஜமானன் யார்? 7வது பொருள் வரணும் இல்லையா? 7 இல்லை, சாரி 5. மனஹபாவ எஜமானஹ. எஜமான யாருங்க? மனசு. ஸோ அந்த மைண்டு வந்து இது எல்லாத்துலேயும் நடத்தணும். எஜமானி மைண்டு தான். மைண்டுக்காக தான் இந்திரியங்கள் பிராணம் எல்லாம் மனசுக்காக தான். சரி, எதுக்கு இந்த எஜமானன் மைண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாரு? இத்தனை 20 யக்னங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, புண்ணியம் அடையிறதுக்கு. ஸோ இஷ்டபலம் ஏவ உதானக. அப்போ அந்த இஷ்டபலம் கொடுக்கறது யாருன்னு உதானம்னு சொல்லியிருக்கோம் எனக்கு இல்லையா? வெளியில் எந்த லோகத்துக்கு போகணும் நீ அப்படின்னா த டிசைடட் டேக்கன் பை த உதானா இல்லையா? புண்ணியலோகம் போகணுமா நரக்க லோகத்துக்கு போகணுமான்னு. இவ்வளோ யக்னங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணுறவன் நரக்கத்துக்கு எப்படி போவான்? கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு தான் போவான். இஷ்டபலமேவ உதானக. அதுக்கப்புறம் இந்த பலம் என்ன ஆக்சுவலாக அப்படி சொல்லணுமே. ச ஏனம் எஜமானம். ஓகே, என்ன பலம் அடைகிறாரு? ச ஏனம் எஜமானம். இந்த மைண்டு வந்து அஹரஹ பிரதி ஒரு தினமும்
அகஹன்னா பகல், அகஹா அகஹன்னா ஒரு பகல், ஒரு பகலன்னு என்ன இன்னொரு நாள் வந்தால் தானே ஒரு பகல் வரும். பிரதி தினம் பிரம்ம கமயதி. இங்கே பலம் என்னன்னா இவனுக்கு அங்கே ஸ்வர்க்கம் அதெல்லாம் கம்பேரிசனுக்காக தான். இது உபாசனாவை கூட வேண்ட கம்பேரிசன் விஷயம் தெரிஞ்சுக்கிறது. நித்ரானே அந்த அது பிரம்மானுபூதி தான். பிரம்மனில் கூட தான் போய் லீனமாகிறது இந்த மனசு எஜமானி. அதனால் ஆஹா பிரம்ம கமயதி, அதுதான் பலம். ஸோ 5 பிராணங்களை மெயின்டைன் பண்ணுறது இப்படி இந்த விதமாக. அப்போ அந்த மனசு தினந்தோறும் அந்த கனவுலேருந்து தூக்கத்துக்கு அப்படி போகிறது. ஆனால் 2வது கேள்விக்கு அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட பதில் கொடுத்தாரு. இங்கே அஹா அஹான்னா மறுபடியும் என்ன பாருங்கோ, திரும்பி எழுந்துச்சுன்னா திரும்பி அந்த நித்ர சுகம் இருக்காது. அது பிரம்ம சுகம்தான். நித்ர பிரம்ம சுகம் இங்கே இல்லை, நித்ர சுகம் இல்லை. ஞானம் வந்தால் உண்டு. இதுக்கு என்ன அங்கே சொர்க்கம்னு சொன்னார்ல, அது நம்ம நித்ரைக்கு கம்பேர் பண்ணி பிரம்ம அனுபூதி அன்றோம். அதை பகவத்கீதை பார்த்தோம்னா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் அந்த கர்மகாண்ட அந்த விதத்தில் கிரமமுக்தி அவனை சொர்க்கத்துக்கே போனான்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துக்கு போனான். ஆனால் என்ன ஆகுமா, ஆ பிரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுனா. அந்த புண்ணியம் முடிஞ்சு போன உடனே திரும்பி புனராவர்த்தினா பிரம்மலோகம் போனாலும் சரி. ஓகே, அதனால் எந்த லோகம் போனாலும் திரும்பி வருவேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட பகவான் என்ன சொன்னாருன்னா கீதையிலும், தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம். அந்த ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு போகிற இவங்க எல்லாரும் இதெல்லாம் செஞ்சு கர்மா அங்கே புக்த்வா ஹேவிங் அது அந்த அனுபவித்ததுக்கப்புறம் ஸ்வர்க சுகம் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஸ்வர்கலோகம் விஷாலமான அந்த ஸ்வர்கலோகம் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே கிடைக்காத சுகங்கள் எல்லாம் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுமா, க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. அந்த புண்ணியம் க்ஷீணிச்சு போன உடனே, குறைஞ்சி போன உடனே, தீந்து போன உடனே மர்த்தியலோகத்துக்கு திரும்பி இங்கே வந்து பிறக்கணும், பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு கீதையில் சொன்னதுனால, அதே மாதிரி தான் நம்மளுக்கு கூட பிரம்ம ஜானம் ஏற்படாத வரைக்கும் நித்ர அனுபூதி யாருக்கு இல்லை. அந்த நித்ர అనేది என்ன అనేది விசாரணை படிக்காதவனுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரம் படிக்காதவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் இங்கே நித்ர சுகம் இருந்தாலும் சரி, மறுபடியும் நினைவுக்கு வரும்போது எல்லாம் கஷ்டம், பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கேன், ஏன் நான் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க தானே சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வரான். அப்போ ஞானம் என்னென்னா, அஜ்ஞானம் என்னென்னா, பிரம்ம ஆனந்தம் என்ன, விஷயானந்தம் என்ன, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த நித்ரா கனவுன்னு விசாரணை பண்ணிட்டு அறிவு வளர்த்துக்கிறான். ஞானம் வருது இவனுக்கு வந்ததுனால. அப்போ நினைவு இவனுக்கு பிரச்சனையே கிடையாது, கஷ்டமே கிடையாது, தொந்தரவே கிடையாது. நிம்மதியாகவே இந்த பிராரப்தம் இருக்கிறவங்க இந்த சரீரத்தினை எப்படி நடத்தணுமோ அப்படி போய்ட்டு ஆனந்தமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான். அதனால தான் இங்கே அந்த ஒரு பாயிண்ட் நம்ம சைடு ஆட் பண்ணிக்கணும். சரி, இப்போது இதெல்லாம் கடந்த வாரம் சொன்னது, ஆனால் மந்திர அர்த்தம்தான் இப்போ பார்த்தோம், முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ 3வது கேள்விக்கு பதில் சொல்லணும். அது 5வது மந்திரத்தில் சொல்ல போகிறாரு. 3வது கேள்வி என்னன்னு ஞாபகப்படுத்துக்கிறோம் முதல்ல, அப்புறம் படிக்கிறேன். இந்த சொப்பனம், ஓகே, இப்போ கிளியர்லி சொப்பனம் பற்றி தான். சொப்பனம் யார் அனுபவிக்கிறா? யார் பார்க்குறா இல்லை அனுபவிக்கிறா? அங்கே சுகம் இருக்கலாம், சொப்பனத்தில் துக்கமும் இருக்கலாம். பட் ஹூ இஸ் என்ஜாயிங் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட் பிராதிபாசிக சத்தியம் கனவு அப்படின்னு கேள்வி கேட்டான், 3வது கேள்வி. அப்போ அதுக்கு பதில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த 3வது கேள்விக்கு பதில் முடிகிறது. கொஞ்சம் பெருசாக இருக்கு. அத்ரைஷ தேவஹா ஸ்வப்னே மஹிமானம் அனுபவதி
यद्दृष्टं दृष्टमनुपश्यति श्रुतं श्रुतमेवार्धमनुशृणोति देशदिगन्तरौश्च देशदिगन्तरैश्च प्रत्यनुभूतं पुनः पुनः प्रत्यनुभवति दृष्टं च दृष्टं च श्रुतं च श्रुतं च अनुभूतं च ननुभूतं च सच्च सच्च सर्वं पश्यति सर्वः पश्यति மூணாவது அஹரஹர் பிரம்ம கமயத்தை அனி முந்தாவது மந்திரத்தில் சொன்னாரா. இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பிரம்மம் ஆனந்தம் இதை பற்றி எதுவுமே தெரியல. உபாசனை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் அதுக்கு முன்னாடி அத்தியாயம் வரைக்கும் உபாசனா விஷயம் நிறைய இருக்குது. ஸோ உபாசகர்களுக்கு மட்டும்தான் இந்த அக்னிஹோத்திரம் அనే பாவனை இருக்கும். அவன் தான் சிந்திக்க முடியும். அவனு தான் இந்த அவஸ்தாத்ரயத்தினை பற்றியும் சிந்திக்க முடியும். இன்டைரக்ட்லி அவஸ்தாத்ரயம்தான் நம்ம இங்கே நினைவு பற்றி இல்லாமல் முக்கியமான ரெண்டு பற்றி பேசிகிட்ருக்குறோம். அந்த ரெண்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த மூணாவதோ முதல்தோ நம்ம நினைக்கிற இந்த நினைவு பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். அதனால தான் இப்படி உபாசனை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நாள் நான் அந்த பிரம்மானுபூதிக்கு தான் போயிட்டுருக்கேன், என்னோடய ஸ்வரூப அனுபவத்தில் தான் இருக்கானது இந்த உபாசனா அந்த பாவனை இருக்கிறவனுக்கு தானே தோணும். இல்லைன்னா யார் தூக்கம் பற்றி சிந்திக்கிறது? அது பிரம்மா அனுபூதிக்கு நிறங்கி ஆல்மோஸ்ட் அதே தான் அப்படி இருக்குது. பிரம்மம் லீனம் ஆகிடுறோம், ஆனால் தெரியலன்னு ஒரு குறை இருக்குது. அதனால் அவங்களுக்கு உபாசனை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். சரி, இப்போ இங்கே கேள்வி சம்ஸ்கிருதத்தில் அவன் கேட்டது, கதர ஏஷ தேவः ஸ்வப்னான் அனுபவதி. யார் அந்த தேவ? எதுக்கு தேவானே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாருன்னா, அவனுக்கு ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கணும். அவன் தியோதமானவனாக இருக்கணும். யார் அது அப்படின்னு சொல்லணும். தேவகான்னு கூப்பிடுறாரு. ஏன்னா எல்லாமே தேவதானே. ஆனால் கனவு அப்போ அங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் தூங்குறதுன்னு சொல்லிட்டார். இந்திரிய பிராணங்கள் மட்டும் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நடக்கிறது யாருக்காக? யார் அனுபவிக்கிறாங்க? அப்போ இந்திரியங்கள் இல்லாமல் வெளியில் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அது எப்படி அங்கே ஆப்ஜெக்டிவ் அந்த வேர்ல்டுன்னு சொப்பன பிரபஞ்சத்தின்னு உருவாக்க முடியறது யாரோ? அப்போது ஒருத்தர் அங்கே அந்த சக்தி இருக்கிறவனை, அந்த சக்தி இருக்கிறதுனால அவன் தேவகான்னு கூப்பிடுறது உபனிஷத்தை. யார் அந்த தேவகா சொப்ன அனுபவத்தைன்னு கேள்வி கேட்டாரா? அப்போது பதில் என்ன சொல்கிறார் பாருங்க ஆச்சாரியர். அத்திர சொப்னே இருக்குல்ல, அத்திர சொப்ன காலே, அந்த காலேன்னு அங்கே இல்லை, நான் ஆட் பண்ணுறேன். சொப்னேன்னு சொப்ன காலே, அந்த சொப்பனம் நடக்கிற சமயத்தில் ஏஷ தேவः மகிமானம் பஷ்யந்தி. ஏஷ தேவः, அந்த தேவः யார்? மனசு, மனம். இங்கே என்ன மனம் தூங்கலை. இங்கே அந்த தேவ மனமனே சொல்லப்படுற அந்த தேவ அவனுக்கு நிறைய பெருமை இருக்கு, பவர் இருக்கு, க்ளோரி இருக்கு, மகிமானம். அவன் தான் அந்த மகிமானம் இருக்கிற
அந்த மனசனே தேவதை தானு கனவுன்னு உருவாக்கி தன்னை பார்த்துக்கிறது மனசு பஷ்யதி. அந்த மகிமானம் இல்லைன்னா பெருமைன்னு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? அதனால தான் தேவகா. ஸோ இங்கே தேவகன்னா மைண்டு. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம், மனம் தனக்கு தானாக எப்படி தெய்வமாக முடியும்? மைண்டு ஜடம் தானே. முதல்லேருந்து படிக்கிறோம் தத்துவபோதன்னு, மைண்டு ஜடம், ஆனால் ரிஃபைன்ட் மேட்டர் கொஞ்சம். அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஒரு மைண்ட் இல்லை, ஜடமான ரிஃபைன்டு மேட்டர் மட்டும் இல்லை, சிதாபாச சகித சன்னு அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த சிதாபாசனேது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் அது அந்த மைண்டில் வந்து சைத்தன்யம் பண்ணுறது. அதனால தான் அந்த தேவத்துவம் அதுக்கு கெப்பாசிட்டி வந்தது. ஸோ சிதாபாச சகித சன் இதெல்லாம் அங்கே இல்லாதது நான் சொல்லி చైతన్య విశిష్టா సన్. చైతన్యం అనేది అది ரிஃப்ளெக்ஷன் ஆனாலும் சரி, இட்ஸ் கெட்டிங் த வெளிச்சம் எல்லாம் அதுக்கு வருது, சக்தி வருது. அந்த சிதாபாச சகிதமாக இருக்கிற மனசு தான் அந்த கனவுனை அனுபவதி அப்படின்னு பதில் கொடுத்தாரு. இங்கே மகிமானம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும். சொன்னால் க்ளோரி பெருமை என்று சொன்ன, ஏன்னு சொன்னால் தனக்கு தானே மனசு வந்து திரிபுட்டினி உருவாக்குறது. திரிபுட்டி என்ன? பார்க்குற நான், பார்க்கப்படுற வஸ்துவு, பார்க்குறேன் அனுபவிக்கிற அந்த ப்ராசஸ், த நோயர், நோன்ட் அண்ட் த நோயிங். அந்த திரிபுட்டி ஏதாவது மூணு வச்சு சொல்லலாம். அதனால் அந்த மூணுமே சொன்னோம்னா அதுக்கு அதே சர்வம் அதே ஆகிடுது. சர்வம்னா என்ன புரியணும் நம்ம வேதாந்தம் படித்தனால. த ஆப்ஜெக்ட் அண்ட் த சப்ஜெக்ட் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸர், த எக்ஸ்பீரியன்ஸு சுகமோ துக்கமோ, பட் மூணு அதே மைண்டே ஆகிறதுனால தானே திரிபுட்டியாக மாறி அனுபவிக்கிறது. வேறு யாரும் இல்லைங்க, மனசே. அதுதான் மகிமானம்னு அர்த்தம். அப்புறம் யத் யத் திருஷ்டம், இங்கே கூட எக்ஸ்ட்ரா நான் எதெல்லாம் ஜாகிரத அவஸ்தா சமயத்தில் பார்த்ததோ அது இல்லை. இங்கே எத் திருஷ்டமணி மட்டும் இருக்கு, எத் திருஷ்டமணி மட்டும் இருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் ஜாகிரதாவஸ்தை சமயத்தில் பார்த்ததோ திருஷ்டம், தத் அதே மறுபடியும் தத் திருஷ்டம் அனுபஷ்யதே. இங்கே தத்து கூட இல்லை, அதெல்லாம் சப்ளை பண்ணுறேன் நான். ஏன்னா அங்கே எது சொன்னதுனால இங்கே தத்து இருக்கணும். உபனிஷத்து வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் நீ குறைச்சிட்டு சொல்லிடுறது. திருஷ்டம் அனுபஷ்யத்தின்னு மட்டும் சொல்லுது. எது ஜாகிரதாவஸ்தாயாம் பஷ்யதி தத்தது திருஷ்டம். திருஷ்டம் அனுபஷ்யதி, அந்த வார்த்தை முக்கியம். அணுன்னா ரீப்ளேயிங் த சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அப்படின்னா இது முன்னாடி பார்த்துருக்கணும், இது முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சதை பார்த்தது ஆல்ரெடி ரெக்கார்டு பண்ணியிருக்கிறது பேர் அணுன்னா ரெக்கார்டட். ரெக்கார்டட், ஆல்ரெடி நோட்டட், சிடிலையோ கேசட்லையோ ரெக்கார்டட். அனுபஷ்யத்தைன்னா ரெக்கார்டட் பேர், ரீப்ளேயிங். அது முக்கியம். ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளே பண்ணணுமே. ஸோ ரீப்ளே பண்ணுறது. அப்புறம் அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தாயாம் யத் ஸ்ருதம் தத் அர்த்தமேவ அனுஸ்ருணோதி. ரெண்டு உதாரணங்கள் கொடுக்காரு. முக்கியமாக கண்ணு காது நமக்கு சப்தம் அண்ட் ரூபந்தான் ரொம்ப முக்கியம் விஷயத்தினை எல்லாம் கிரகிக்கிறதுக்கு, இந்திரிய ஞானத்துக்கு இல்லையா. அதனால் அந்த ரெண்டு சொல்லும்போது இங்கேயும் ஜாகிரத அவஸ்தாயாமானது அங்கே இல்லை, நம்ம சப்ளை பண்ணுறோம். எத் ஸ்ருதம், எது இதெல்லாம் கேட்டிருக்கின்றதோ தத்தது
அர்த்தம்னா இங்கே அர்த்தமனை பதம் இங்கே இருக்கு. அர்த்தம்னா பதார்த்தம். எந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் அர்த்தம். இங்கே ஆனால் பதார்த்தம் அனர்த்தம். அது அனுஸ்ருணோதி, அது திரும்பி ரீலிசன்ஸ், ரீப்ளேஸ், ரீலிசன்ஸ். ஓகே, மறுபடியும் கேட்கறது. எந்த அளவுக்கு எந்தெந்தெல்லாம் ரிகார்ட் பண்ணிச்சு, எதெல்லாம் ரீப்ளே பண்ணுறது, ரீலிசனிங் பண்ணுறதுன்னா தேசாந்தரைஹி திகந்தரைஷ்ச. நான் ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு சொல்லிகிட்ருக்கேன். தேசாந்தரன்னா ஏதேதோ தேசத்திலோ ஏதேதோ இடத்துல டூரெல்லாம் போயிட்டு வந்தான்ல, எங்கெங்கோ டூர் போயிட்டு வந்திருப்பானே நிறைய, வெளிநாடோ உள்ள நாடோ ஏதோ ஒரு நாடு. அதனால் தேசாந்தரைஹி அண்ட் திகந்தரைன்னா அந்தந்த பல டைரெக்ஷன்ஸ் அர்த்தம். திக்குன்னு டைரெக்ஷனும் அப்படின்னா அர்த்தம்னா அந்தந்த காலத்தில் அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்தில். திக்குன்னு இங்கே வந்து நம்ம காலமாகவும் இல்லை டைரெக்ஷன்னா அங்கே பல இடத்துல பல வகையாக பல காலத்தில் பல இடத்துல பிரத்யனுபூதம். ஓகே, அப்படின்னு சொன்னால் இந்திரிய அனுபவங்கள் மட்டுமே இல்லை, மனோவிகாரங்களும் கூட ஞாபகம் வச்சுக்கிறது. இந்திரிய அனுபவம் மட்டும் இல்லை, மனோவிகாரம். எனக்குள்ளே கோபம் வந்துச்சா அந்த கோபத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதனால கனவுல கூட கோபம் வரலாம், என்ன ஏதாவது நடக்கும். பிரத்யனுபூதம், அதில் அப்போ இது சேர்த்துக்கணும். மனோவிகாரங்களும் கூட அப்படின்னா இமோஷன்ஸு கூட व्यक्तப்படுத்துறது. சும்மா ஏதோ நான் டாக்கிங் மூவி அந்த மாதிரி அந்த காலத்தில் மௌன சினிமா எல்லாம் வந்துச்சு இல்லை, அப்படி கிடையாது. எக்ஸாக்ட்லி பாட்டு இருக்கும், ஆட்டு இருக்கும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறம் சண்டை எல்லாம் இருக்கும். வித் ஆல் தி இமோஷன்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படியே, ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதனால தான் பிரத்யனுபவதி. இங்கே வந்து அங்கே ரீப்ளேஸ் ரீலிசன்ஸ் அன்னோம். இந்த வார்த்தை வந்து ரீ எக்ஸ்பீரியன்சஸ். எது மனோவிகாரங்களோட சேர்ந்து கனவுல. எது சார் இவ்வளோ சொல்கிறீங்க கனவு பற்றின்னு நினச்சிக்காதுங்க, விசாரிக்கணும். வாட் இஸ் ட்ரீம், என்ன ஆயிட்டுருக்கு, ஒரு மைண்டு இவ்வளோ பண்ணிக்கிட்டு ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த பாகங்களுக்குள்ளே அந்தந்த தேசத்தில் அந்தந்த காலத்தில் எல்லா அனுபவங்களும் இது. சரி, என்னது இங்கே அடுத்த வார்த்தை திருஷ்டம் ச அதிருஷ்டம் ச. இது முக்கியம். அது இந்த ஜென்மத்தில் இப்போ நேற்றுக்கு முந்தா நேற்று போன வருஷம் அப்படி பார்த்தது கேட்டதில்லை. அதிருஷ்டம் ச, இப்போ இந்த ஜென்மலோ எதுவுமே எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா இன்டைரக்ட்லி அதிருஷ்டம்னா அநேக ஜன்மங்களுக்குள்ளே இருக்கிற வாசனை கூட ரெக்கார்ட் ஆகிருக்கோமா. அவ்வா என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் இது. இந்த ஜென்மத்தில் பார்த்தது மட்டும் இல்லை, கேட்டது ஏதோ போன ஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜென்மம் ஏதோ பார்த்தது கூட அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி செஞ்சுருக்கு. அப்புறம் ஏன்னா அது ரெக்கார்டு ஆகலைன்னா இப்போ உங்கள் கேசட்டு சிடியில் ரெக்கார்டு பண்ணாதது தானே ஏதாவது புதுசாக பாடுமா என்ன? உங்களுக்கு தெரியாமல் குழந்தை ஏதாவது நடுவில் கிறுக்கு பண்ணி அதில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் என்னடா கர்நாடிக் மியூசிக் வர இடத்துல நான் திடீர்னு பாப் மியூசிக் வருது என்ன? அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் யாரோ, தவறையாவோ எப்படியோ, அப்போ தானே அது வெளியில் வரும். அப்போ இங்கே வந்துச்சு அண்ணா சில வாட்டி கனவுல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, எப்பவுமே இந்த மாதிரி நான் நினச்சதே இல்லையே, எப்பவுமே சம்பந்தமே இல்லையே, அப்படி ஒரே குழப்பமாக எதுக்கு ஒரு தலை வால் சம்மந்தம் இல்லாமல் அப்படி எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நான் அப்படி நினச்சதே கிடையாது அசல். அப்படின்னு எங்கோ இருக்குது அது ரெக்கார்ட் ஆகி.
அது இப்போ வெளியில் வருது. அதனால் வாசனா ரூபத்திலும் அங்கே பிரிண்டாகி ரெக்கார்டாகி இருந்தால் தான் அது மாதிரிலாம் திரும்பி ரீப்ளே பண்ணுறதுக்கு வரும், இல்லைன்னா வராது இல்லையா? சரி, அந்த மாதிரி அதனால் ரெக்கார்ட் பண்ணாதது, நோட் பண்ணாதது ஒருக்காகவும் நீ கனவுல பார்க்க மாட்டே, கேட்க மாட்டே, அனுபவிக்க மாட்டே. எதுக்கு இவ்வளோ சொல்லணும்? இன்னொரு விஷயம், சில பேருக்கு, நிறைய பேருக்கு கனவு பற்றி ரொம்ப பிரச்சனை. சில வாட்டி சுவாமியார்கள் கூட மாஸ்டர்கிட்ட கேட்பாங்க, அப்படிப்பட்ட கனவு வந்துச்சு, இது என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் பெரிய அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு 10 பேர்கிட்ட, இல்லை இவனே சிந்திச்சு அப்புறம் அதிக பற்றி ஏதோ இருக்கும். அது அஸ்ட்ராலஜியில் யாரோ சேர்த்துட்டு இந்த நாட்டு கனவு இதப்பா அவனு சொல்லி அப்புறம் அவனுக்கிட்ட போய் கேட்டுக்கலாம், இப்படி எல்லாம் போகிறவங்க இருக்கான். அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்ருக்கு. சரியா? அது ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லு, ஸ்ருதம் ச அஸ்ருதம் ச. அதே மேலே திருஷ்டம் ச அதிருஷ்டம் ச ஸ்ருதம் ச அஸ்ருதம். நான் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சம் கிடுகிடு போவேன். அனுபூதஞ்ச அனனுபூதஞ்ச. இங்கே அர்த்தம் என்னன்னா, அனனுபூதம் அஸ்ருதம் அதிருஷ்டம்னு அர்த்தம் உனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ தெரியல, இப்போ நடந்ததா, இப்போ நடந்ததா, அப்போ நடந்ததா, 7 ஜென்மங்களோட பந்தம். நம்ம ஹிந்து சம்பிரதாயப்படி ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சுன்னா 7 ஜென்மங்களுக்கு அதே ஹஸ்பண்ட் அதே ஒய்ஃப். ஆமாம் சார், நிஜமாவா சார்? நிஜம், வேறு வழி இல்லையா? இருக்கு, நீ ஞானி ஆயிடும், சர்வம் கட் ஆஃப், ஸ்னாப்டு, ஞானியான. அது வேற 7 எத்தனை முடிஞ்சது, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல நமக்கு. இதுதான் முதல்ல அப்படி நினச்சி தூங்கிட்டு, இப்போ கல்யாணமாக 10-20 வருஷம் ஆகிட்டு, இப்போ இது தாங்க முடியல சார், இவனை வச்சுக்கிட்டேன் சமாளிக்க முடியும். அப்படி ஆகும்போதும் இன்னும் 7 ஜென்மன்னு சொல்லிட்டேன். அதனால் ஞானம் அடி எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாருங்கோ, சச்ச அசச்ச. இந்த வார்த்தை கொஞ்சம் சொல்லணும். என்ன, இங்கே வெளியில் பாருங்கோ, காணல் நீர் அசத்து, கயிறு மேலே பாம்பு அசத்து, வானவில்லு ஆகாசத்தில் இல்லை. ஸோ நினைவில் எப்படி இல்லாதது இருக்கிற மாதிரி தோணி நீ அசத்துன்னு பார்க்குறியோ தோணுறது. கனவுல கூட காணல் நீர் வரும், பார்க்கலாம் பாருங்க. அதுதானே அப்போ எல்லாத்தையும் அங்கே பண்ணிக்கிறது. இங்கே அசத்து அசத்து, அங்கே அசத்து, சத்து அசத்து, அது கூட பார்க்க. ஸோ ரஜ்ஜு சர்ப்ப பிராந்தி இது எல்லாமே கூட சொப்பனத்தில் கூட பார்க்க. அதனால சொல்லி கடைசியில் சர்வம் பஷ்யதி சர்வ பஷ்யதி. ரெண்டு என்னன்னா, ஆக்சுவலி இந்த பஷ்யதி பதம் மேலே எல்லாத்துக்கும் ஒன்று சேர்த்துக்கணும். திருஷ்டம் ச அதிருஷ்டம் ச பஷ்யதி, எல்லாத்துக்கும் அங்கேருந்து. ஸ்ருதம் ச அஸ்ருதம் ச பஷ்யதி, எல்லாத்துக்கும் பஷ்யதி சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கே கன்க்ளூட் பண்ணும்போதும் எல்லாமே தானே சர்வம் அவன் மைண்டு தானே ஆகி தானே சர்வத்தினே பார்த்து அனுபவிச்சுக்கிறது. அதனால தான் சர்வம் பஷ்யதி, எல்லாத்தினும் வெளியில் இதமனை சர்வகா தானே சர்வத்தான்னு பார்க்குற சார்வபௌமனாக இருந்து, சர்வ అనేది நவுனு, சர்வம் అనేది நியூட்டர் ஜெண்டர். அது எல்லாத்தையும் ஆனால் யார் உருவாக்குனது? அது உருவாக்குனது நான் தான். எல்லாமே நானே பண்ணி வச்சுக்கிட்டு நானே விளையாடிட்டு நானே எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவேன். அப்படி அப்போது கன்க்ளூஷன் என்ன? மகிமானமனே வார்த்தை சொன்னார் இல்லையா? மாயானே மகிமானம் வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் கடவுள் அவர் வேலை பண்ணுறாரு. மாயா மகிமானம், அதே மனோமகிமானம். மகிமான வார்த்தை மட்டும் இருக்கு, மனசு சேர்த்துக்கணும். மனோமகிமானம்
வச்சிருக்கிற இந்த ட்ரீமர் ஆர் வேக்கர், இவனும் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிறான் மைண்டு. இது பஞ்சதசிలో பார்த்தோம், ஜீவகல்பித எங்கேருந்து ஜாகிரதாதிஷு மோக்ஷாந்தம் வரைக்கும் ஜீவ கிருதம் கல்பிதம். அதனால் யார் அந்த தேவான்னு கேட்டா இல்லைன்னே மைண்டு. தேர்ஃபோர் மனசாக்கியோ தேவக ஆயிப்போச்சு. மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி, மூணாவது பதில் கொடுத்தாச்சு அஞ்சாவது மந்திரத்தில். இப்போ ஆறாவது மந்திரம், நாலாவது கேள்வி, நாலாவது அத்தியாயம், ஆறாவது மந்திரம். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டான்? கஸ்ய ஏதத் சுகம் பவதி. இப்போதான் தூக்கம் நித்ரை கெட்டு வரா. அப்படின்னா கனவு பற்றி என்ன, யாருன்னு பற்றி நம்ம அங்கே சிந்தித்தோம்? தைஜஸா, டெக்னிக்கல் டேர்மு. இங்கே விஸ்வம் பற்றி, ஜாகிரத புருஷனை பற்றி டிஸ்கஷன் அவ்வளோ வரல. நம்மளை தான் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறோம். முக்கியமாக தைஜஸை பற்றி. இப்போது அந்த நித்ரா அనే சுகம் இருக்குல்ல, அது யார் அப்போ அனுபவிக்கிறான்? கனவுன்னா மைண்டுன்னு சொன்னோம், அங்கே என்ன வேறு அப்படின்னு கேள்வி கேட்குறான். கஸ்ய ஏத்தத் சுகம் பவதி. பாருங்க, நித்ரான்னு இந்த கேள்வி இல்லை, சுகம்னாவே நித்ரையில் தான் நமக்கு சுகம் இருக்குது அப்படின்னா சுஷுப்தியிலோ வர ஆனந்தம் அது யாருக்கு சேர்ந்தது? அதுதான் கேள்வி. அப்படின்னா அங்கே என்ன பேர் கொடுக்கணும் டெக்னிக்கலாக? பிராக்ஞஹா. நித்ரா புருஷன் சுசுப்தி புருஷனுக்கு பேர் பிராக்ஞா. இப்போ அந்த பிராக்ஞனை பற்றி இங்கே சொல்லணும். ஆனால் பிராக்ஞனை வார்த்தை சொல்லாமல் அது குரு உபயோகப்படுத்த மாட்டார். இன்டைரக்ட்லி இப்படி சுகம் அனுபவத்தை சுசுப்தியில்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு மந்திரம் படிக்கணும். ஆறாவது மந்திரம். स यदा तेजसा अभिभूतो भवति अत्रैष देवः स्वप्नान् न पश्यति अथ तदैतत् अथ तदा एतत् கூட இல்லையே இங்கே. अथ तदैतस्मिन् அப்படி படிச்சுக்கிறோம். अथ तदैतत्तस्मिन् शरीरे एतत् सुखं भवति. அந்த பிராக்ஞ சுஷுப்தி சுகம் அனுபவிக்கிறது என்னன்னு இப்போ ஆச்சாரியர் விவரிக்கணும். இங்கே ஒரு விஷயம், முதல்ல பதார்த்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாசனாஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மனசு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் கூட சாஸ்திரம் கொஞ்சம் ஆழமாக சொல்லும் போதோ இந்த வாசனாஸ் எல்லாமே கூட எங்கே ஸ்டோர் பண்ணும்? சார் ரெக்கார்டிங் மிஷின் மைண்ட் ஆகட்டும், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் மைண்ட்லேயே சித்தம்னா மெமரி பவர். அப்போ மெமரி பேங்க் இருக்கணுமங்க. அந்த மெமரி பேங்க்குக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லும்போது நாடிகள், அந்த நாடி என்ன கண்ணுக்கு காணப்படுற நாடியா, ரத்த நாளமா, அதெல்லாம் கேட்காதுங்க. சரி, உள்ளே இருக்கிற நல்ல நர்வ்ஸு எங்கோ நாடிஸு, பிராண பற்றி சொல்லும்போது நாடிஸ் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த நாடிகளுக்குள்ளே தான் இந்த மெமரி பேங்க் ஸ்டோர் ஆகும் எல்லாமே, வாசனைகள் எல்லாம். எப்போ இந்த நாடிகள் பிளாக் ஆகுமோ கனவு நின்று போயிடும். அதுதான் விஷயம் சொல்ல போகிறாரு. அதுக்கு தான் when these nadis are gets obstructed, மூடப்படுமோ, ஏதோ காரணம் சொல்கிறேன் என்னன்னு, இது எதுக்கு மூடப்படும்?
கனவு நிந்தி போயிடும். ஸ்வப்னா ந பஷ்யதி. இப்போ பாருங்க, சஹ யதா தேஜசா அபிபூதா பவதி, மந்திரத்தில் இருக்கிறதா, சஹன்னா அந்த மைண்டு, அந்த மைண்டுன்னு இப்போ இங்கே சித்தம். ஓகே, மனோபுத்தியகங்கார சித்தானி நாகம். சித்தம் అనేది இருக்குல்ல, ஒரே மைண்டு தான், ஆனால் 4 அதில் திரும்பி அந்தக்கரண சதுஷ்டயமாக இருக்கேன். மெமரி பார்ட்டுன்னு ஒன்று ஏதோ இருக்கு அங்கே. அதனால் அந்த மைண்டனு கூப்பிடப்படுற அதில் இருக்கிற சித்தமனே பாகமாக இருக்கிற நாடிகள் மெமரி பேங்காக இருக்கிற எப்போ அந்த சித்தம் தேஜஸா அபிபூதம் பவதி, தேஜஸ்னால் மூடப்படுறதோ அப்படின்றது. அது என்ன சார் தேஜஸ் மூடப்படணும்? இப்போ இங்கே 2 அர்த்தம் கொடுக்கணும். ஓகே, என்ன விவரிக்கிறதுன்னா சங்கரர் பாஷ்யம் சாஸ்திரம் தேஜஸ் அనే வார்த்தைன்னு 2 விதமாக டிஃபைன் பண்ணலாம், இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று பித்தம். ஆயுர்வேதா யோகா இந்த விதத்தில் எப்படி பைல் அப்படின்ற இங்கிலீஷில் பித்தம் అనేది சொல்கிறோமோ அது உஷ்ணத்துக்கு சம்மந்தப்பட்டது. பித்தவாத கஃப 3, அது 3த்துல இம்பேலன்ஸ் வரும்போது தான் டிசீஸ் வரும், ஆயுர்வேதா அவங்களுடைய நிர்ணயம். ஸோ இந்த வார்த்தை ஒரு விதமாக சாஸ்திரம் விவரிக்கிறது. இந்த நாடிகளுக்கு உள்ள அந்த பித்தம் అనేది அப்படி பித்தம்னு ஏன் தேஜஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னாதான் அப்போ புரியும். ஆனால் முதல் அர்த்தம் பித்தம். ஓகே, அதனால தான் அப்பப்போ இவர் பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இவர் ஒரு மாதிரி ஆகிடுவார். அது ஏதோ ஆரோக்கியத்திலாவது மைண்டில் கூட எஃபெக்ட் பண்ணுறதுன்னு தெரியுறது. அதனால் ஸோ அது அந்த தேஜஸ் பித்தம் இந்த நாடிகளின் மூடுறது, அது ஒரு அர்த்தம். 2வது இன்டர்பிரிட்டேஷன் தேஜஸ்ன்னா இங்கே பிரம்ம சைத்தன்யம். பிரம்ம சைத்தன்யம் இந்த சுஷுப்தி நித்ர காலத்தில் பிரம்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் எப்பவுமே இருக்கு, எல்லா இடத்துலும் எல்லாம் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் சரீரம் இந்த எக்யூப்மெண்ட்டு இந்த விஷயத்தில் இவனுக்கு, அதனால தான் ஒருத்தர் நித்திர போகும்போது இன்னொருத்தர் நித்திர போகல, ஒருத்தர் கனவு பார்க்குற இன்னொருத்தர் கனவு பார்க்கல, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்தந்த எக்யூப்மெண்ட்டில் அது வேறு மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. அதனால தான் இங்கே அந்த பிரம்ம சைத்தன்யம் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது, மேக்ஸிமம் கவர் பண்ணுறது. பிரம்ம சைத்தன்யம் ஜீவ சைத்தன்ய சிதாபாச ஜீவ சைத்தன்யத்தனே மூடுறது. நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ போதும், நாட்டம் போதும்னு சொல்லிட்டு இட் இஸ் ஓவர் பவரிங். அதுக்காக தேஜஸ். ஸோ 2 விதமாக சொன்னோம், யோகா பரமாவும் இது வேதாந்த பரமாக சொல்லும் போது பிரம்ம சைத்தன்யம் மேனிஃபெஸ்ட் ஆகுது நிறைய. அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மானந்தம் சுகந்தான் அங்கே இருக்கின்றனது. வி ஆர் இன் தி பிரம்மானந்தம் ஓன்லி. ஓகே, அப்படி என்ன சொன்னேன் இப்போ நான்? சவிசேஷமாக இருக்கிற சைத்தன்யம். சவிசேஷ சைத்தன்யம்னா ஜீவ சைத்தன்யம் சிதாபாச விசேஷம் இருக்குது அதில். சவிசேஷ சைத்தன்யம் is overpowered by the nirvishesha chaitanyam. Brahmam nirvishesham, param nirgunam nirvishesham niriham parabrahma rupam ganesham bhajema. இந்த வார்த்தை புரிஞ்சுதா? அப்படின்னு சொன்னால் the common, அது சொல்கிறேன் இங்கிலீஷில், இது the common Brahma Chaitanyam is covering the limited Vishesha Chaitanyam. அது காமனாக இருக்கிறது. நான் காமனாக இருக்கிறது தான் ஆக்சுவலாக சாமானியம், அது ஆக்சுவலாக இது விசேஷம். பஞ்சதசில் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டோம் நம்ம, புரியுதா?
அப்போ என்னாகும் இங்கே அங்கே என்ன அர்த்தம் சொன்னார் அன்னது இப்போது இங்கே பாருங்க, நான் பேசுனது இப்போ வரைக்கும் இங்கே இந்த மந்திரம் முடியறது சரியா. அது கன்க்ளூஷன் நான் வேறு 4 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் என்ன ஆகிறது. இப்போ வர்த்தக பாருங்க, ச யதா தேஜசா அவிபூதோ பவதி அத்த ஏஷ தேவக, அங்கே அந்த மைண்டுன்னு சொல்லப்படுற அந்த தேவன் வந்து ஸ்வப்னான் ந பஷ்யதி, இனிமேல் ஸ்வப்னம் இல்லை, க்ளோஸ், ப்ரொஜெக்டட் ஆன் ஆகலை. அத அதனால் தத் அத ததா அதி அத ததா ததா ததைத்ததன் ஆயிட்டப்போ தஸ்மின் ஷரீரே ஏதஸ்மின் ஷரீரே ததா ஏதஸ்மின் ஷரீரே, அப்போது அந்த ஷரீரத்தில் அந்த சுகம் ஏற்படுறது. ஓகே, அந்த சுகம் ஏற்படுறது. அப்புறம் அந்த சுகம் ஏற்பட்டது யார் அனுபவிக்கிறான்னு சொல்லும்போது மைண்டு தான். ஆனால் மைண்டுக்கு தெரியாதங்க, மைண்டு போய் லயிச்சதுனால மைண்டுக்கு ஏன் தெரியும்னு சொல்லணும்னா அப்போ தெரியல. அது மைண்டு அனுபவிக்காமல் இருந்திருந்தால் அது எப்போ ஏந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன். அப்படியே அந்த நித்ர சுகம் அனுபவம் అనేది ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆகணும்னாக்க அப்போது சித்தம் இருக்கணும் இல்லையோ. ஆனால் அந்த சித்தம் அங்கே அந்த வாசனைகள் எது கூட சம்பந்தம் இல்லாமல் அந்த என்ட்ரி பிளாக் ஆகி இது கூட என்ட்ரி ஆகும்போது அந்த ஆனந்தத்தினோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது, ஆனந்தமய கோஷத்தில் போய் லயிக்கிறது. கரணங்கள் எல்லாத்தினையும் விட்டுட்டு கரணங்கள் எல்லாத்துக்கும் காரணமான காரண சரீரத்தில் போய் லயிக்கிறது. நல்லா இப்போ அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம். காரண சரீரம், பிராக்ஞ, நித்ரா, சுஷுப்தி அவஸ்தை, ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் ஒன்று தான். பல இடத்துல பல விதமாக படித்தோம், கன்ஃபியூஷன் கிடையாது சரியா. ஆனந்தமய கோஷம் அங்கே தானே ஆனந்தம். காரண சரீரம் அதுதானே. என்னாச்சு, கரணங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்கே இல்லை. இதுதான் அர்த்தம் இங்கே சொல்கிறாரு. இது நான் இப்போ கன்க்ளூட் பண்ணும்போதும் என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்ல விரும்புகிறது உபனிஷத்துன்னா, சகல விற்த்திகள், மனோவிற்த்திகள் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா சகல விற்த்திகளை சஸ்பெண்ட் ஆச்சுன்னா மனசு ரிசால்வ் ஆகிடுது. மனசுன்னா கிராஸ் மைண்டு. அப்புறம் எல்லா நிச்சயிதாத்மிகா விற்த்திகள். யார் நிச்சயிதாத்மிகா பண்ணுறது? நிச்சயிதாத்மிகா புத்தி, டிஸ்கிரிமினேஷன், டிசர்னிங் பவர், எல்லா நிச்சயிதாத்மிகா விற்த்திகளும் சஸ்பெண்ட் ஆகிறது. அப்படி என்னென்னா புத்தியும் ரிசால்வ் ஆயிடுச்சு. என்ன சொல்லிகிட்ருக்கேன், அந்த கரணம் 4த்துன்னு சொல்லிகிட்ருக்கேன், மனம், புத்தி. அப்புறம் அகம் விருத்தி கூட சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன, அகங்காரமும் ரிசால்வ் ஆகிடுது. இப்போ சொன்ன மாதிரி அந்த சித்த மெமரி అనేది அனுசந்தான விருத்தி, அனுசந்தான விருத்தி ஆல்சோ சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அனுசந்தானம்னா அணு சொன்னார், அனுபஷ்யதி கனவுல. ஆனால் அங்கே அந்த எதுவுமே சப்ளை இல்லை, நோ ரீப்ளே, நோ லீசனிங், அது எதுவுமே ரீப்ளே பேக் பண்ணல. அதுதான் அனுசந்தானம். அந்த என்ட்ரி மூடியாச்சுன்னு சொன்னால் இல்லை, சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம், சித்தத்தில் இருக்கிற மெமரிஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஃப்ரெஷ் மெமரி இப்போ ஆனந்தத்தில் இருக்கிறது, அது எழுந்திரிச்சதுக்கப்புறம் அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அதனால தான் சுகம், நித்ர சுகம் நமக்கு ஞாபகம் இருக்கு. வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை, வேறு எதுவுமே தெரியல. ஆனால் நித்ர சுகம் உனக்கு தெரியலையா, அது சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா அந்த என்ட்ரி க்ளோஸ். இது பிரம்மன் கூட நெருங்கி இருக்கிறது. அப்போன்னா அங்கே மைண்ட் இருக்கு, ஆனால் சட்டில் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால தான் அடுத்த நாள் கிளம்புறது. இல்லைன்னு எப்படி கிளம்பும்?
அப்புறம் இல்லைன்னு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கும்? ரிஜிஸ்டர் பண்ணிக்கிச்சு இல்லை. அதனால் இருக்கு, மைண்டு தான் அந்த அனுபவத்தின் அனுபவிக்கிறது. ஆனால் அது அதோடது இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கிச்சு, அவ்வளோதான். அதனால தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னோம்னா அர்த்தம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அது போய் அந்த அவர் மேனேஜர் பாஸ் கூட போய் ஒன்றாயிடுச்சு, பிரம்ம கூட பிம்ப சைத்தன்யத்தை கூட ஒன்றாகி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கிறது. அப்படி இருந்து போட வேண்டியதானே. அதனால் தூக்கத்தில் அப்படியே போனவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஞானம் வராமல் தூக்கத்தில் போனாலும் வாசனைகள் முடியலை, பிரயாணங்கள் முடிவதில்லை, பிறக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். யாரும் தூக்கத்தில் போயிட்டாங்க, வைகுண்ட ஏகாதசி போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய மாமனார் வைகுண்ட ஏகாதசி போனார் இந்த கோவிட் டைமில். ரொம்ப வயசு. அவர்னால அந்த அம்மா வெளியில் போகிறது வரதே ரொம்ப கஷ்டம், சமாளிச்சுக்கிட்டு அப்படி அங்கே பக்கத்தில் சத்சங்கத்துக்கு வருவான். ஆனால் சில நாள் கஷ்டம், அவள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கே அனுப்ப முடியாது, இவங்க போக முடியாது அப்படின்னு. சரி, இதுதான் ஆயிடுத்து. காரண சரீரம் சுகம் அனுபவிக்கிறது. மனோமய கோஷம் எல்லா கோஷங்கள் ரிசல்வ் ஆயிடுச்சு, ஆனந்தமய கோஷம் மட்டும் அங்கே வேறு பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இந்த கேள்வி முடியாது. இந்த காரண சரீரம் ஆனந்தமய கோஷம்னு சொன்னால் கூட காரண சரீரம் தனக்கு தான் மட்டுமே இந்த ஆனந்தமய கோஷம் அந்த சுகத்தின் ஆனந்தத்தினை அடியலை, தனக்கு அந்த சக்தி இல்லை. ஏன்? ஜடம். பஞ்சகோஷங்கள் எல்லாமே ஜடம் தானே, சரீரத்திரயங்கள் எல்லாம் ஜடம் தானே. ஜாக்கிரதை இருக்கணும். அந்த ஆனந்தமனை ஆட் பண்ணுறதுனால ஜடம் தான் அது. அப்போது என்ன லாஸ்ட் லைன், சைத்தன்ய வியாப்த காரண சரீரம்னு சொல்லணும். சைத்தன்யம் அங்கே அது கூட சாநித்தியம் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சைத்தன்ய சகித காரண சரீரம், வியாப்த காரண சரீரம்னு சொல்லணும். அப்போது கேள்விக்கு பதிலுன்னா அந்த பிராக்ன வார்த்தைங்க இல்லை, அந்த ஆனந்தமய கோஷம் காரண சரீரம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும். பிராக்ன தான், அதுக்கு வேறு என்ன வார்த்தை இருக்கு? ஏதத் சுகம் பவதி, அவன் தான் அந்த சுகத்தினை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராக்கெட்டில், அவனுக்கு காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் அவனுக்கு இல்லை, அது எங்கேருந்து பாரோ பண்ணது தான். சரி, அப்படி சொல்லதுக்கப்புறம் இப்போ 7வது மந்திரத்தில் அடுத்த கேள்வி. 7வது மந்திரம் சின்னதாக இருக்குது, அது முதல்ல படிக்கிறோம். என்ன 7, 8, 9 மந்திரங்கள் 5வது கேள்விக்கு பதில். எவ்வளோ கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ச யதா சௌம்யம் வயாம்சி வாசோ விருக்ஷம் சம்பிரதிஷ்டந்தே ஏவம் ஹவைதத் சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. 5வது கேள்வி என்ன கேட்டிருக்கா? கஸ்மின்னு சர்வே சம்பிரதிஷ்டாக பவந்தி. சரி, கனவு நினைவு பற்றி நம்ம கேட்கல, அதுவும் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த நித்ரா, அப்புறம் தைஜசான்றீங்க, பிராக்னான்றீங்க. சரி, இத்தனை கரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அது இதெல்லாம் இது எல்லாமே அசలు மொத்தம் எது மேலே ஆதாரப்பட்டு எது மேலே நிந்தி எந்த காரணத்தினால் இதெல்லாம் வேலை பண்ணுறது? ஏன்னா நடுவில் இப்போ சொன்னீங்க சைத்தன்ய வியாப்த காரண சரீரமனே. அப்புறம் மனசு பற்றி சொல்லும் போது என்ன சொன்னோம்? மனசு கூட இட் இஸ் எ பாரோடு சைத்தன்ய சகித மனசு. அப்போது எது மேலே இது எல்லாமே முதல்லேருந்து பிராணங்கள் அது இது என்னென்னமோ பேசிட்டிங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன, எதுன்னு பேஸ் பண்ணி எதில் நிந்தி எதில் இருந்து எல்லாம் வேலை பண்ணுறது அப்படின்னா இதுதான் டாப் மோஸ்ட் கொஷன். தட்
வாட் இஸ் தட்? ஏதாவது மொத்தம் ஏதோ ஒன்று மேலே ஆதாரப்பட்டு இருக்கணும் இல்லையோ, இல்லையா? அப்போது என்ன கேட்குறா? ஜாகிரத, சொப்பனா, சுஷுப்தி 3 அவஸ்தைகள் வரதி போகிறது. இது வரதி போகிறதுன்னா இங்கிலீஷ் படம் வந்துச்சு, ஸ்க்ரீனில் போச்சு, நம்ம டிவி தான் ஸ்க்ரீனு, சரியா? அப்புறம் ஒளியும் வருதா இந்த காலத்தில் எனக்கு தெரியாது, சின்ன வயசில் கேட்டது நான். அப்புறம் ஹிந்தியில் வேறு என்னமோ இருந்தது பேர் நல்லா அந்த காலத்தில், ஈவினிங் 8 மணிக்கு போடுவான். சரி, வெரி குட். அம்மா அந்த காலம் நாங்கள் எல்லோரும் சித்ரஹார், குட். எல்லோரும் பார்ப்பாங்க தமிழ்நாடு. ஏன்னா அந்த நல்ல நல்ல காதில் கேட்டிருந்த ஹிந்தி சாங்ஸ் இல்லை. சரி, வந்துச்சு போயிடுச்சு, இந்த மொழி வந்துச்சு போயிடுச்சு. அப்புறம் நியூஸ், ஸ்க்ரீன் இல்லாமல், அந்த பவர் பின்னாடி இல்லாமல் இதெல்லாம் வந்து போகுமா? போகாதில்ல, ஏதோ இருக்கு. அது என்ன அர்த்தம்? அந்த 4வது అనేది துரியம்னு சொல்லி மாண்டூக்கிய காரிக்கல மாண்டூக்கிய உபனிஷத்து காரிக்கல 2வது பிரகரணமான வைத்தத்திய பிரகரணம் கனவு பற்றி விவரிச்சாரங்க. அதுக்கப்புறம் அடுத்த இதில் வரும்போது துரியம், அதையும் அத்வைத பிரகரணம், அந்த துரியம் 4வதுன்னு அது 4 கிடையாது, அது இருக்கிறதுனால இந்த 3 அதை பற்றி சொல்லணும்னு சொல்கிறது. இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதனால் இது 3 ஸ்லோகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உபனிஷத்து அதோட ஓன் ஸ்டைலில் விவரிக்கிறது. இங்கே பாருங்கள். அப்போ 7, 8, 9 3 மந்திரங்களும் 5வது கேள்விக்கு பதில். அப்படி சொல்லும் போதும் அதிஷ்டான பிரம்மனை பற்றி இந்த கேள்வி, அதனால் பதில் அப்படி இருக்கும். என்ன சொல்கிறாங்க? முதல்ல இங்கேயும் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு குரு. என்னன்னா, இந்த சன்செட் டைமில் இங்கே கேளுங்க, அது அப்புறம் அங்கே சிம்பிள் தான். இந்த முதல் மந்திரம் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் மறுபடியும் சூரியன் தான். என்ன இயற்கையில் பார்க்க பறவைகள் எல்லாமே ஒரு மரத்து மேலே வாழ்கிற பறவைகள் வந்து கரெக்டாக ஒரு டைம் இருக்குது அதுக்கு. அந்த டைமுக்கு அது அங்கங்கெங்கே பல மரங்கள் மேலே இருந்து கொஞ்சம் தூரம் கூட நிதானமாக அப்படி கும்பல் அப்படி கூட்டமாக வந்துட்டு அந்த மரத்து மேலே வந்து நிற்கும். இது பார்க்கணுன்னு மொட்டை மாடிக்கு போகணும். நான் ஆல்மோஸ்ட் தினந்தோறும், எனக்கு ஈவினிங் கிளாஸ் இல்லைன்னு பார்ப்பேன். இந்த கொக்கு அப்படி அழகாக 50, 60, 100, 200 எத்தனை வந்துடும். வந்தபோது அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஈவினிங் ஒரு அப்படியே ரவுண்ட் அடித்து ஜாலியாக, இன்றைக்கி நல்லா சாப்பிட்டீங்களே எல்லோரும், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, சரி வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே அப்படியே வந்து லேண்ட் ஆகும். மேலே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் பார்ப்பேன் 100 வந்து நிற்கும். ஆனால் ஒன்று அந்த இலைகளுக்குள்ளே அப்படி நின்றுதுக்கப்புறம் தெரியாது. அது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த தலை வெள்ளை அது கூட தெரியாது. எல்லாம் அது போய் அந்தந்த இடத்துல என்ன நைட்டு மழை வந்தால் எப்படின்னு செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா ஒரு பறவை அது எது மேலே இருக்கிற மாதிரி தெரியாது. காலையில் உங்கள் காரு தான் அடையாளம் அதுக்கு. இதுக்கு எதிரில் மறந்தா இதெல்லாம் அப்பப்போ மைக்ரேட் ஷிஃப்ட்டும் பண்ணுறது. எந்த காரணமும் தெரியல. இது மேலே கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த க்ளப் ஹவுஸ் கிட்ட மரம் மேலே நிறைய போகிறது பார்த்தேன். தெரியல, இப்போ இந்த வாரம் மறுபடியும் இது மேலேக்கு வருது. அதுக்கு என்னமோ தெரியல டைம். பட் மொத்தத்தில் ரொம்ப நாள் அந்த மரத்து மேலே அப்படியே கரெக்டாக அது அந்த மரத்துக்கிட்ட தான் வரும். அந்தந்த பறவைகள் அந்தந்த மரத்துக்கிட்ட வரும். சரி, இங்கே பறவைகள் சொல்லும் போது எல்லா பறவைகளும் ஒரு மரத்துக்கு வரதில்லை சார். உலகத்தில் எத்தனை வெரைட்டி இருக்குது. புறா இல்லை வேறு இடத்துல, காக்கா இல்லை வேறு இடத்துல, அதெல்லாம் பாரு. அது வேறு குட்டி குட்டி தான் அந்த மைனா, அதெல்லாம் தனித்தனி இடம். இங்கே அர்த்தம் என்னென்னா, அந்த மாதிரி எல்லாம் எப்படி நீ கேட்டால் இல்லை சர்வம் எங்கே பிரதிஷ்டமாகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே மரத்து மேலே வந்து நிற்கிற மாதிரி இங்கேயும் அப்படின்னு அது உதாரணம் கொடுத்து என்ன சொல்கிறாரு? வயாம்சி வாசோ விருக்ஷா. ஹே சௌமியா, முதல்ல வந்து டைம் ஆயிடுச்சு, 1 மணி தாண்டிச்சு, கேட்குறியா இல்லையா?
சௌமியா நீ ரொம்ப சாஃப்ட் தான், ஆனால் தூங்கி போகக்கூடாது. நான் கொஞ்சம் பேசுவேன் இன்னும் 2-3 நிமிஷம். சஹ யதா சௌமியா, யதா சஹன்னது இந்த மைண்டு எக்ஸட்ரா 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 எல்லாமே கூட வச்சுக்கணும். இங்கே சஹன்னா இப்போது கொஞ்சம் முன்னாடி மைண்டு பற்றி பேசிட்டோம் இல்லையோ. அப்புறம் சர்வேன்னு நீ கேட்டா இல்லை, அந்த சர்வேனது மொத்தம் அந்த சகலம் இருக்கு. ஸோ அது சரி. யதா எந்த மாதிரி வாசாம்சி, வாசாம்சின்னா பறவைகள், சரியா? வாசாம்சி அது வந்து வயஹா வயசி வாசாம்சி, சிங்குலர், டியூயல் அண்ட் ப்ளூரல். புரியுதா? வயஹா. ஆனால் அது பல அர்த்தங்கள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், அதே வார்த்தை எடுத்துட்டேன். மொத்தத்தில் இங்கே வாசாம்சன்னா பறவைகள். ஸோ எப்படி இந்த பறவைகள் எல்லாம் கூட வாசோ விருக்ஷ சம்பிரதிஷ்டந்தே ஹே சௌமியா யதா. இங்கே வாசோ விருக்ஷன்னா த ட்ரீ ரெசிடென்ட். பாருங்க சம்ஸ்கிருதம் அங்கே வயசியன் பறவைகளுக்கு வந்து வயாம்சி வயசின்னு அது பறவை சொன்னார். அப்போ வாசோ விருக்ஷன்னா இந்த வயாம்சி எல்லாம் தங்கற, என்ன இங்கிலீஷில் சொல்லணும்னு சொல்லுவோம், த ட்ரீ ரெசிடென்ட். இப்போது த ட்ரீ ரெசிடென்ட்ஸ்ன்னு சொல்லணும். பார்ஷன் செஷ்லே, செஷ்லேன்னா கூட அதுதானே. அந்த செஷன் என்ன தெரியல, அது இருக்கா இல்லையே இப்போ தெரியல. செஷ் நெஷ்லே நெஸ்ட்டு பார்சனைட்ஸு நம்ம எல்லாம் பேர்ட்ஸு தான். எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக செக்யூரிட்டி அது இது தண்ணி எடுத்து இருக்கிறோம் இல்லையா. இல்லை நாங்கள் போகிறோம் திரும்பி வருவோம், வெளியில் போகிறோம் வேலைக்கு இங்கே வருவோம். அந்த மாதிரி வாசோ விருக்ஷா இந்த மரத்தினே வீடாக வச்சுக்கிட்டு தங்கிட்டு இருக்கிற அந்த பறவைகள் எப்படியோ சம்பிரதிஷ்டந்தே, ததானது இல்லை அங்கே சேர்த்துக்கணும். ததா ஏவம் ஹவை தத் சர்வம் பரே ஆத்மனி బ్రాకెట్లో துரியே ஆத்மனி అని சேர்த்துக்கணும். சம்பிரதிஷ்டதே. அதே மாதிரி தான் சர்வம், சர்வம் எல்லாமே மூணு சரீரங்கள், மூணு காரண சரீரங்கள், காரண பிரபஞ்சங்கள் எல்லாம் மூணு சமஷ்டி வெஷ்டி மொத்தம். ஏவம் ஹவை தது சர்வம் பரே ஆத்மனி துரியே பிரம்மணி అని சேர்த்துக்கணும். சம்பிரதிஷ்டந்தே, சம்பிரதிஷ்டதே. அதே மாதிரி இங்கே சர்வமன்னா என்ன அர்த்தம் பார்க்கணும். தேசம் காலம் எல்லா வஸ்துகள். ஏன்னா சர்வமன்னா அது மூணுமே சேர்க்கணும். அப்போ காலம் எங்கே இருக்கு? தேசம் எல்லா பிரம்மனில் தான் இருக்கு எல்லாமே. அதுக்கு தான் பகவான் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் என்ன பாடியிருக்காரு? பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகாலகலன வைச்சித்ர்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யஹிமஹ யோகீஸ்வய ஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பீஜஸ்யாந்தரிவா, ஒரு கொட்டை பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு தெரியுமா? சார் அந்த பூ இந்த கொட்டலுக்குள்ள இருக்குது. ஆமாம், அந்த பெரிய காய் அதையும் அதில் இருக்குது. கசக்கிறது அதில் தான் இருக்குது. இனிப்பாக இருக்குது சிலது, அதையும் அதில் தான் இருக்குது. பீஜஸ்யாந்தரிவாங்குரு பிரம்மம்குள்ளதான் சர்வம் அடங்கியிருக்கு அப்படின்னு காட்டு. அப்போது இந்த விஷயம் மொத்தத்தினே உபனிஷத்து வந்து மறுபடியும் இங்கே பாருங்க, அது திரிபுட்டி అని சொன்னோம். அங்கே திரிபுட்டி அண்ணாவே மொத்தம் வருது எப்பவுமே. அதில் என்ன வரும்? அது மொத்தத்தினையும் சொல்ல விரும்புறது உபனிஷத்து. அதனால 8வது மந்திரம் ரொம்ப பெருசாக இருக்கும். டைம் இல்லை இப்போ படிக்கிறது, இது மட்டும் சொல்லி நிறுத்துறது. என்ன சொன்னோம்? திரிபுட்டியில் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் and the subject of the experience. Subject, object and the instrument.
கர்த்தா கரணம் காரியம் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கணும். உபனிஷத்தை இப்படி சொல்லிட்டா சிம்பிளாக சொல்லி போகலாம். பட் உபனிஷத்தை நமக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த மந்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சம்ஸ்கிருதம் வார்த்தைகளே நல்லா இருக்கும், தெரியும், படிச்சுக்கிறது ஒரு ரைம் மாதிரி இருக்கும். அது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த 5வது கேள்வி கண்டினியூ ஆகும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.